அதே மாதிரி அது ஏன் சார் காலையில் சாப்பிட்டா தூக்கம் வரல, மதியானம் சாப்பிட்டா மட்டும் தூக்கம் வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்திருக்கு பல நேரத்தில். ஒரே ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இரவுல மிகச்சரியான தூக்கம் இல்லைன்னா மத்தியானம் வரலாம். அது ஒரு பாயிண்ட். இரவுல ஒரு 6.5 to 7 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப், அதாவது புரண்டு புரண்டு படுக்காம நடுவில் இருந்துச்சு எதையாவது பார்த்துட்டு போகாம அப்படி ஒரு 7 மணி நேரம் இடைவிடாத தூக்கம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காலையில உடற்பயிற்சி. இப்போ நானே சில நாட்கள் இப்போ அந்த நான் ரெகுலராக மார்னிங் நடப்பேன். என் பழக்கம் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு நடந்துடணும் அப்படின்னு காலையில் எப்படியாவது நடக்க முயற்சி பண்ணுவேன். 99% நடந்துருவேன். சில நாட்கள் நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, என் ட்ரெயினே போய் 7 மணிக்கு போய் சேருது, 7:30க்கு ஹாஸ்பிட்டல் ஓடணும் அப்படின்னா அன்னைக்கு நடக்க முடியாது. நடக்க முடியாத நாட்களில், உடற்பயிற்சி செய்யாத நாளில் மத்தியானம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஒரு அரை மணி நேரம் நேப் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தூக்கம் வரும். அதே காலையில் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நடந்தானா எனக்கு மத்தியானம் தூக்கமே வராது. ஸோ முதல் பாயிண்ட்டு, இரவு அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கணும். காலையில் கொஞ்ச நேரம் பயிற்சி செய்யணும். காலையில் பயிற்சிங்கிறது நீ உன் வயசுக்கெல்லாம் நடக்கணும் இல்லை, உன் வயசுல நீ விளையாடணும். வேர்த்து கொட்டுற மாதிரி ஒன்று ஷட்டில் விளையாடுறது, ஓடுறது, ஸ்விம் பண்ணுறது, ஏதாவது ஒன்று ஒரு 45 minutes விளையாண்டேன்னா மத்தியானம் தூக்கம் வராது. சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வர்றது வராது. ரெண்டாவது பாயிண்ட் நம்ம உடம்புல பொதுவாக இந்த குளுக்கோஸ் உள்ள போனோடனே, சாப்பிட்ட உணவுல பெரும்பாலும் குளுக்கோஸ் தான் இருக்கும். அந்த குளுக்கோஸ் உள்ள போனோடனே அதுல ஒரு சின்ன ஒரு மசில்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன், உனக்கு என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வயிறில் ஃபுல்லாக ஹெவி ஃபுட் வரும்போது ஒரு லேசாக ஒரு நல்ல காற்றோட்டமான அறை இருக்கு, வேற ஏதாவது உனக்கு படிக்கணுங்கிற ஒரு அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஷர் இல்லை அப்படின்னா மனசு அந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஓய்வு தேவைன்னா தூங்குறதுக்கு முயற்சியை கொடுக்கும். அப்போ அந்த நேரம் அதில் எப்படி நம்ம ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும்னா, உடலுக்கு அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை ஓய்வு தர மாதிரி நம்ம உடலை கொஞ்சம் வருத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு புரியணும். மாத்துறதுக்கு உன் மைண்டை டியூன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீ படிக்க வேண்டியது இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்த படிக்க வேண்டியிருக்கு, ஒரு சின்ன முகத்தை நல்லா கழுவிட்டு மத்தியானம் சாப்பிட்ற ஒரு உற்சாகமாக வரணும், நல்லா முகத்தை கழுவிட்டு ஒரே ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் மூச்சு பயிற்சி. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, என் ப்ராக்டிஸில் உட்காந்துருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூங்குறதுனா அடுத்த பேஷண்ட்டை உள்ளே அனுப்பாதப்பா, நான் வெளியே ரிசப்ஷனில் ஒரு 2 நிமிஷம் கேப் விடுவேன். என் முன்னாடி என்னோட உதவி மருத்துவர் இருப்பாங்க, என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஏத்தாப்புல உட்காந்துருப்பார். அவரை வச்சுக்கிட்டே நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு கபாலபாதி பண்ணிடுவேன். கபாலபாதிங்கிறது வெறும் மூச்சை இழுத்து வேகமாக வெளித்தள்ளுறது. ஃபோர்ஸ்டாக எக்ஸ்பிரேட் பண்ணேன்னா அவன் பித்தம் கூடிட்டு டக்குன்னு முகத்தை கழுவிட்டேன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். இது ஒரு சிம்பிள் எளிய டெக்னிக். இதெல்லாம் தாண்டியும் தூங்குறோம், ரொம்ப தூக்கமாக வருதுன்னா தைராய்டு எதுவும் தொந்தரவு இருக்கா, நம்ம பிளட்ல தைராய்டு லெவல் குறைவா இருக்கான்னு பார்த்துக்கணும். மற்றபடி வேற அது ஒரு நோயே இல்லை, பழக்கம் தான்.